ஐயோ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் பாரு. எல்லாம் எல்லாம் என் தலை விதி. இவனை என்ன பண்றது? ஆண்டி ஐஸ்வர்யா இங்க பாரு, நான் ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். இப்போதைக்கு என்ன எதுவும் தொந்தரவு பண்ணாத. கொஞ்ச நேரத்துக்கு எங்களை ஃப்ரீயா விட்டுட்டு நீ போ. இல்ல ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். ஷோ எதுவா இருந்தாலும் அப்புறமா பேச. அதோட முக்கியமான விஷயம், தலை போற விஷயத்துல நாங்க டென்ஷனா இருக்கோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன் போயேன். ஓகே ஆண்டி, ஆனா இந்த விஷயம் கூட கொஞ்சம் பெருசா தான் தெரிஞ்சது. மேட்டர் ஆஃப் 1 crore-னால நான் உங்ககிட்ட பேச வந்தேன். சரி பரவாயில்ல ஆண்டி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். ஐஷு ஐஷு என்ன ஆண்டி? மேட்டர் ஆஃப் 1 crore-வா? அப்படினா? இல்ல ஆண்டி, நான் பேச வந்த விஷயம் 1 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்டது. அதனால தான் பேச வந்தேன். 1 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்டதா? அப்படினா 1 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்டது? இல்ல ஆண்டி, பெரிய அங்கிள் இருக்காரு இல்லையா, ராஜாங்க அங்கிள். ஆமா, ராஜாங்கம் அங்கிள் ஏதோ போஸ் மாமாவுக்கு 1 crore தரேன்னு சொல்லிருக்காங்க ஆண்டி. ஆமா தரேன்னு சொல்லிருந்தாங்க. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, நான் யதார்த்தமா கீழே வாட்டர் குடிக்கலாம்னு போனேன்னா அங்க சேது மாமா நடேசன் மாமா கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்தாரு. என்ன ஆனாலும் சரி, அப்பாவ போஸுக்கு 1 crore கொடுக்க விட மாட்டேன். உண்மையிலேயே அந்த போஸ் மெடிசன் கொண்டு வரல, அது வெறும் போய் அதை நான் நிரூபிக்கிறேன்னு சொன்னாங்க.